இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து கருவாட்டு சம்பல் அது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் தக்காளி விற்கிற ரேட்டுக்கு கருவாட்டு சம்பல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. இந்த நாற்று இருக்குல்ல, நாற்று கொஞ்சம் உனக்கே கேட்கறனால கருவாட்டு சம்பல் வைக்கலாம். கருவாட்டு சம்பல்லே 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து நம்ம பொடியாக அரைச்சி வச்சுப்பாங்க. நாங்கள் வந்து பொடியாக அரைச்சி வச்சுக்கல. இது வந்து தக்காளி போட்டு செய்யுது. மிளகாத்தூள் இல்லாமல் காஞ்ச மிளகா அரைச்சி போட்டு சூப்பராக இருக்கும். சரி செய்வோமே அப்படின்னு செஞ்சுட்ருக்கோம். நைட்டு சாப்பாடு கருவாட்டு சம்பல் நான் செஞ்ச பிறகு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். என் பசங்க 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு கேம் கண்டுபிடிச்சி அவங்க விளையாடுறாங்க. நான் வந்து டிவியில் வந்து நெட்டு கனெக்ட் பண்ணி நாங்கள் வந்து சீதா வினோத் வீடியோ பார்ப்போம். அவங்க நல்லாயிருக்கும், ஃபேமிலியாக போகுது. அதனால அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி அப்படியே சின்ன விளையாடு எடுக்கலாமே. ஏன்னா எப்படி நாங்கள் விளையாடு எடுத்தாலும் வியூஸும் வரதில்லை, சப்ஸ்கிரைபும் வரதில்லை. ஏதோ சும்மா சரி எடுப்போம். உள்ள அப்பாசை தான் சப்ஸ்கிரைப் வருவாங்க, வியூஸ் வரும் அப்படின்ட்டு. இருக்கட்டும், பரவாயில்ல. அவன் வந்து ஏதோ எடுக்கிறதுக்காண்டி என்னை எட்டி உதச்சிட்டு ஓடுறான். ஒரு சாரி கூட கேட்கல. ஏதோ கேம் விளையாடுறாங்க. பார்த்துட்டு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க டிவியில் வச்சு பார்ப்பாங்க. சரி, நான் வந்து சமைக்கும் போது உங்களுக்கு கண்டினியூ கத்தி வேற காட்டுறேன். சமைக்கும் போது உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். சூப்பராக இருக்கும். அந்த குழம்பு நீங்கள் ஒரு வாட்டி வச்சு சாப்பிட்டீங்க தொக்க விடவே மாட்டீங்க. சூடாக சாப்பாட்டில் போய் செஞ்சு காட்டுறேன். தேவைன்னா அந்த நான் சொன்னல கருவாட்டு சம்பலுக்கு இது தொக்கு மாதிரி செய்கிறதுக்கு வந்து தக்காளி, பூண்டு, வெங்காயம், அப்புறம் காஞ்ச மிளகா இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கணும். காஞ்ச மிளகா வந்து அரைச்சிக்கணும். நான் தண்ணியில் போட்டு ஊற வச்சு அரைப்பாங்க. நான் இப்போதைக்கு அவசரம்னு சொல்லி டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு நான் அப்படியே அரைக்க போகிறேன். இது தாங்க தேவை. அப்புறம் முக்கியமான பொருள் கருவாடு. அது வந்து உள்ளே இருக்கே. நான் செய்யும் போது உங்களுக்கு காட்டுறேன். என்னடா வீடு இருட்டாக இருக்கேன், ஏன்னா லைட்டு வந்து இப்படி அடிக்கிறீங்கன்னு பார்க்காதீங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து சாமி படத்துக்கு லைட் போட்டோம். பசங்க ஆசையாக கேட்டாங்கன்னா அப்படியே எங்கள் மீன் தொட்டி வரைக்கும் நாங்கள் லைட் செட் பண்ணிட்டோம். அழகாக இருக்குல்ல. டிவி இங்கே இருக்குது. இது பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். இந்த வெளிச்சத்தில் தான் நாங்கள் உட்காந்துருக்கோம். இந்த வெளிச்சத்துலேயே வீட்டுக்குள்ளே டிவி வெளிச்சம். மற்றபடி வெளிச்சமே இல்லாமல் இருக்குது. பேக் சைடில் பெட்ரூமில் லைட் போட்டிருக்கு. அதையும் ஆஃப் பண்ணிட்டா கூட ரொம்ப வெளிச்சமாக தான் இருக்கும். ஆமாம், ஆனால் நல்லா இருக்குல்ல, அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகே, சமையலை பார்க்கலாம் வாங்க. ஏன்னா நான் முதல் சொன்ன மாதிரி கருவாடை அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன். தக்காளி, வெங்காயம், பூண்டு, அப்புறம் அந்த காஞ்ச மிளகா காட்டினேன் பார்த்திங்களா, அந்த காஞ்ச மிளகாவை இப்படி நல்லா அரைச்சி வச்சுக்கணும். ஒன்றும் பாதியாக தான் அரைச்சிக்கணும், ரொம்ப பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் எப்படி செய்ய போகிறோன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கடுகு போட்டுக்கணும், பூண்டும் போட்டுக்கணும். பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு, ஒன்று 2 தக்காளி உள்ளே விழுந்துருச்சு நான் போடும்போது. என்னடா இவ்வளோ எண்ணெய் ஊற்றிட்டேன்னு பார்க்காதீங்க. செய்யும் போது லாஸ்ட்டாக கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் வாட்டி பச்சை எண்ணெய் ஊற்றும் போது அது ஒரு மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் நம்ம ஊற்றும் போதே கரெக்டாக ஊற்றிட்டோம்னா அது கொஞ்சம் டேஸ்ட் தரும். இது நல்லா வதங்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியான குழம்புங்க. டப்பு டப்புன்னு வேலை முடிஞ்சிடும். அடுத்து தக்காளி போடும்போது காட்டுறேன். தக்காளி போட போகிறேன். அப்படியே தக்காளி ஃபுல்லாக போட்டுடணும். ஆமாம், தக்காளியை நல்லா போட்டுட்டு எல்லா தக்காளியும் போட்டுட்டு நான் வந்து 1 கிலோ தக்காளி எடுத்துருக்கேன். நான் காலைக்கு சேர்த்து வைக்கிறதுனால இப்போ தக்காளி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போடணும். உப்பு, மஞ்சத்தூளும் போட்டுட்டு நல்லா வேக வைக்கணும். நான் வந்து இப்போ கம்மியாக போட்டிருக்கேன். ஏன்னா கருவாடு நம்ம போடும்போது அப்போது உப்பு ஒன்று வரும். அதனால் வந்து நம்ம வந்து இப்போ வந்து உப்பு வந்து கம்மியாக போட்டுக்கலாம் வேகிறதுக்கு. அப்புறம் மஞ்சத்தூள், ஏன்னா மிளகாத்தூள் போடாதனால நம்மளுக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா அது நல்லாயிருக்கும், கலர் கொடுக்கும். 2வது மஞ்சத்தூள் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிளறி அப்படியே ஒரு மூடி போட்டு நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு அப்படியே வேக விட்டுறணும். இப்போ நான் வந்து இந்த கருவாடை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு மூடி பண்ணிருக்கேன். அதை முடிச்சுட்டு தான் மூடி வச்சேன். அவ்வளோதான். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். நல்லா வேகணும், நல்லா மசிஞ்சிடணும் தக்காளி. அதுக்கப்புறமாட்டு இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணனா முடிச்சு போச்சு குழம்பு.
பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்துருச்சு. நல்லா வந்து நசுக்கி விட்டுக்கணும். தக்காளி ஃபுல்லாக வந்து நம்ம தோல் ஆகிற வரைக்கும் அதோட நல்லா நம்ம மைய நசுக்கிட்டு அதில் நம்ம வந்து அந்த மிளகா அரைச்ச பேஸ்ட்டை போட வேண்டாம். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக அது அவ்வளோவா, ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு தொக்கு மாதிரியே வரும். இல்லைன்னா அது முழுசாக இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் எங்கள் வீட்டுக்குள்ளே. பேக் கேமராவில் நான் இப்போ காட்ட முடியாத சூழ்நிலை இருக்கேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அந்த ஆவி போடுறனால உங்களுக்கு தெரியல. இந்த அளவுக்கு நல்லா நசுக்கி விட்டுக்கணும். இன்னும் கூட நல்லா அது வெந்துருச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரிட்டு இதுக்கப்புறம் மிளகா போட போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட்டு கையில் மட்டும் எடுத்துட்டா கண்ணு அவ்வளோதான். நான் ஃபுல்லாக எடுத்து போட்டுட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். கீழே வந்து போடக்கூடாதான் உப்பை. எங்கள் அம்மா சொல்லுவாங்க உப்பு வந்து நம்ம வந்து ஒன்றும் தண்ணியில் தான் கரைச்சி ஒன்றும் கீழே போடக்கூடாதுன்னு. ஏன்னா நம்ம இறந்த பிறகு நம்ம மேலே போகும்போது அந்த உப்பு முன்னாடி வந்து கொட்டி வச்சுட்டு சாப்பிட்டு தான் உள்ளே வரணும்னு சொல்லுவாங்களாம் அப்படின்னு எங்கள் ஆயாலாம் சொல்லுவாங்க. இது முக்கியமாக என்னன்னா செமையாக இருக்கும். இது எங்கள் ஆயா அஞ்சமா ஆயா சொல்லி கொடுத்தது. அவங்க எங்கள் அம்மா பெற்றவங்க, இப்போ இல்லை அவங்க. ஆனால் எங்கள் கருவாடு போட்டு கிளறுனால இந்த பார்த்திங்கன்னா இந்த கருவாடு இருக்குது. அவ்வளவுதான். நல்லா வந்து மேலே எண்ணெய் திரியிற அளவுக்கு வரணும். நம்ம சமையலில் ஊற்றின எண்ணெய் மேலே வந்து வரணும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்படியே ஆஃப் பண்ணி எடுத்துட்டோம்னா சுடு சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே, நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணோம். நாங்கள் இந்த மாதிரி சாப்பிட வந்தாச்சு. இப்போ வந்து தம்பிக்கு வந்து சாப்பாடு பிசைஞ்சு கொடுத்துட்ருக்கேன். பிசைஞ்சு கொடுத்தா தான் அவர் சாப்பிடுவார். அது ஒன்று. அதனால் தம்பிக்கு பிசைஞ்சு சாப்பாடை பிசைஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இதோட எங்கள் ஈவினிங் விளாக் முடிஞ்சிருச்சு. நைட் விளாகா, அதாவது நைட்டு சாப்பாடு வீடியோ என்னவோ போக. ஆமாம், மொத்தம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் போது. சாப்பிட்டு பார்ப்பேன். நான் சாப்பிட்டு வரேன். செம்மையாக இருக்கும் பார்த்துக்குங்க. ஆமாம், சூப்பராக இருக்கு. எவ்வளோ நல்லா தெரியுமா? ரொம்ப நாளாச்சு இதை நான் செய்யறதே இல்லை. டப்புன்னு ஞாபகத்துக்கு வர என்ன குழம்புக்கலாம் எனக்கும் யோசிப்பேன். ஆனால் இது எனக்கு மைண்டில் வரவே வராது. இன்னைக்கு சரி வச்ச குழம்பே வைக்கிறமேன்னு சரி யோசிச்சும்போது வந்துருச்சு. அப்பா காரமாக்கு, ஏன்னா இது காரமாக தான் இருக்கும். செம்மையாக இருக்குங்க. அதை நீங்கள் சொல்லக்கூடாது, நாங்கள் சொல்ல. நீங்கள் உங்கள் மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஆனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இப்படி சாப்பிட்டு பாருங்கள். நிஜமாகவே சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கடா? காரமாக இருக்கு. எப்படி இருக்குது? காரமாக இருக்குது. புளி சிறந்தவ பண்ணா இங்கே பூனை ஒரு பறந்துச்சு. இது வேகமாக போச்சு. அவன் நான் சொன்னேன் இருட்டு பறந்து இப்படி தானே போகணும்னு சொன்னேன். வாமா நின்று டைலாக் சொல்கிறது. ஓகே ஓகே, பாய். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள்.